ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஒன்லி சக்ஸஸ் எஜுகேஷன் ஹப்பில் பார்க்க போகிற வீடியோ ட்ரையல் பேலன்ஸ் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருந்தேன். இதில் நம்ம ட்ரையல் பேலன்ஸை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். அந்த மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் நம்ம பார்க்கலாம். இதில் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் எல்லாமே நான் போட்டு காமிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம ட்ரையல் பேலன்ஸ் சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். ட்ரையல் பேலன்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் அன் அக்கௌண்ட். இது ஒரு அக்கௌண்ட் கிடையாது. இப்போது நம்மளோட அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு பேஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜேர்னலுக்கு அப்புறம் நம்ம ஜேர்னல் எல்லா அக்கௌண்ட்டும் அதில் என்ட்ரி பண்ணியிருப்போம், அதை என்ட்ரியாக பண்ணியிருப்போம், அது ஜேர்னல். அதுவே லெட்ஜர் அக்கௌண்ட்னா என்னது, லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இப்போ பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம், அது லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ அதில் ஒன்றுத்துக்கும் பேலன்ஸ் ஃபைன் பண்ணியிருப்போம். நம்ம ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி மட்டும்தான் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட்டிருப்போம். பட் ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம பேலன்ஸ் ஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேயா? தென் லெட்ஜர் அக்கௌண்ட், இப்போ நம்ம கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போகிறோம். நம்ம ஒரு மேனேஜர் ரோலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணும்போது அப்படியே லெட்ஜர் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போய் காமிக்க முடியாது. இப்போ இருக்க டெக்னாலஜி படி நம்மளுக்கு நிறைய சிஸ்டம் ரிலேட்டடாக நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் புக்கை எங்கே போனாலும் தூக்கிட்டு போய் காமிக்க முடியாது. ஸோ அட்வான்ஸாக நம்ம இது பண்ணதால் நம்ம இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை வச்செல்லாம் நம்ம அக்கௌண்ட் காமிக்க முடியாது. ஸோ அதனால் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட், சம்மரி ஆஃப் த லெட்ஜர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு பேக்போன் ஆஃப் த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, பர்ச்சேஸ் சேல்ஸ் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டோட பேலன்ஸ், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எடுத்து தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்க க்ளோசிங் பேலன்ஸை எடுத்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதால தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அதனால தான் அது சம்மரி ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேயா? இப்போது ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் என்னது, சீரியல் நம்பர், அப்புறம் பர்டிகுலர்ஸ் இதில் இருக்க பாருங்கள், சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், தென் எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட், இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ இதில் ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ரூல் என்னென்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அதில் வரும். தென் அசட்ஸ் அது வரும். அது டெபிட் சைடில் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் போடுவோம். தென் கிரெடிட் என்ன பண்ணுவோன்னா, ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ், அப்புறம் லைபிலிட்டிஸ், இதெல்லாம் கிரெடிட் சைடில் நம்ம போட போகிறோம். தென் இந்த ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட் அக்கௌண்ட்டும் டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் டேலி ஆகணும். ரெண்டுமே சேம் அமௌண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். நம்ம டபுள் என்ட்ரி ரூல் ஜேர்னல்லேருந்தே நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், டெபிட் என்ன பண்ணுவோமோ அதே தான் கிரெடிட்லேயும் நம்ம அந்த அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட்டும் டெபிட் அமௌண்ட்டும் எப்போயுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே சேம் ரூல் தான், டபுள் என்ட்ரி ரூல் ஃபாலோ பண்ணுறதால ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் எனி ரீசன்னால் அது நம்மளுக்கு ராங்காக இருந்ததுன்னா அப்போது என்ன எரர் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இப்போது டெபிட் சைடில் டெபிட் சைடில் ஒரு 10,000 இருக்குது, கிரெடிட் சைடில் 20,000 இருக்குது. ஸோ 10,000 இங்கே லெஸ்ஸாக இருக்குது டெபிட் சைடில். ஸோ டெபிட் சைடில் அந்த 10,000 நம்ம ஃபைன் பண்ண ட்ரை பண்ணணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பண்ணணும், எரர் ஃபைன் என்ன இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் இது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண நெக்ஸ்ட்டே நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 days தான் டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த எப்படி அது வந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த எரர், அந்த 10,000 எங்கே போச்சு, அதுக்கான என்ட்ரி எங்கே அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணோன்னா அது ரெக்டிஃபிகேஷன் எரர் அப்படின்ற ஒரு சாப்டர் வரும். அதில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி அந்த என்ட்ரியை அந்த ரெக்டிஃபிகேஷன் எரர் என்ட்ரி போட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
அதில் வரும். இப்போது ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறதால அதில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்றதை நம்ம வந்து திஸ் ஒன் ஆஃப் த டெம்பரரி அக்கௌண்ட் போட்டு அந்த 10,000 நம்ம வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 10,000 டெபிட் சைடில் போட்டுடணும். ஓகே, 10,000 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் போட்டு நம்ம டேலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற டைம்குள்ளே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த எரரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஸோ ரெக்டிஃபிகேஷன் எரர் என்ட்ரி போட்டு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட் சப்போஸ் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் டைமே இல்லை, அதை கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னா, அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருந்ததுன்னா, ஒரு நிமிஷம், அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு டெபிட்டில் வந்திருந்ததுன்னா அதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசெட் சைடில் காமிக்கணும். சப்போஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருந்ததுன்னா, கிரெடிட் பேலன்ஸாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டிஸ் சைடில் காமிக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அசெட் சைடில் டெபிட்டில் இருந்தது, டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் அசெட் சைடு, கிரெடிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் லைபிலிட்டிஸ் சைடில் நம்ம போடணும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸுன்றது ஒன் ஆஃப் த டெம்ப்ரவரி அக்கௌண்ட். ஓகேயா? ஸோ அதை நம்ம வந்து பெர்மனண்ட் அக்கௌண்ட் கிடையாது. அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலும் மாற்றிக்கலாம், இல்லை அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் அ பெர்மனண்ட் அக்கௌண்ட். ஓகே, அதுக்கான என்ட்ரி போட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போதைக்கு ட்ரையல் பேலன்ஸில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ரெக்டிஃபிகேஷன் எரர் சாப்டரில் ரெக்டிஃபிகேஷன் எரர் எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் இதில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸில் வந்து இதில் வந்து 3 மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பேலன்ஸ் மெத்தட், தென் டோட்டல் மெத்தட், தென் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். ஸோ நம்ம இதில் மெயினாக நம்ம எல்லா கம்பெனியும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து பேலன்ஸ் மெத்தட் தான். ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து சம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மெத்தடுன்னு என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டோட்டல் மெத்தட்னா, இப்போ நம்ம பேலன்ஸ் மெத்தட்னா என்னென்னா, நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா, அதில் இப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸை எடுத்து தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அதுதான் பேலன்ஸ் மெத்தட். இதுவே டோட்டல் மெத்தட்னா, அந்த அந்த லெட்ஜரையே அப்படியே நம்ம அந்த லெட்ஜரில் பர்ச்சேஸ் சைடில் என்னெல்லாம் வருமோ அதை அப்படியே எடுத்து போடுறது, டோட்டல் அமௌண்ட் எடுத்து அந்த அமௌண்ட் எடுத்து போடுறது தான் டோட்டல் மெத்தட். தென் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் தேர்ட் மெத்தட். அது வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி போடுறது டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ நம்ம இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறது வந்து பேலன்ஸ் மெத்தட். நம்மளோட சம்ஸ் எல்லாமே இருக்கிறது பேலன்ஸ் மெத்தட். பட் அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட புக்ஸில் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அது என்னன்றது நான் இப்போ சொன்னதை வச்சு அதை படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள், திருப்பி ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து இந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போடணும். தென் அதில் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்ஸை வச்சு ட்ரையல் பேலன்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஷார்ட்டாக நம்ம கடகடன்னு போயிடலாம். கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் என்ட்ரி. தென் பாட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு, அதாவது என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷு. தென் purchase goods for cash. So purchase account data to cash. Then bought goods on credit from Jayanti. So purchase account data to Jayanti. அப்படியே இதை என்ட்ரிஸ்லாம் நம்ம போட்டுரும். இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஜேர்னலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ஜேர்னல் எப்படின்னு பார்க்கணுன்னா, ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கே. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்ப பார்த்துக்கோங்க. இது ட்ரையல் பேலன்ஸுன்றதால நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர். இதில் இருந்து லெட்ஜர் வந்து இதில் ஜேர்னலில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணுறது தான் லெட்ஜர். ஸோ கேஷ் அக்கௌண்ட், ராதாகுமார் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறமா ஃபர்னிச்சருக்கு, அப்புறம் வந்து பர்ச்சேஸ்க்கு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். தட் இஸ் லெட்ஜர். ஸோ லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதில் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வரும் இல்லையா, க்ளோசிங் பேலன்ஸ். அந்த க்ளோசிங் பேலன்ஸு நெக்ஸ்ட் மந்த்துக்கு இதில் ஓப்பனிங் பேலன்ஸை காமிச்சிருக்காங்க. பட் நம்ம எடுக்க போகிறது இந்த க்ளோசிங் பேலன்ஸு தான். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்கள், ட்ரையல் பேலன்ஸ்
as on 31st January 2017. ஸோ கேஷ் இங்கே பாருங்கள் லெட்ஜர் அக்கௌண்ட்டோட சம்மரி தான் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ரிமெம்பர் தட் கேஷ் அக்கௌண்ட்டில் இங்கே பை பேலன்ஸ் சிடினா என்னது கேரிட் ஆன் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ 5,33,800 அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டிருக்காங்களா. ஸோ நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா. கேஷுன்றது என்னது, டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா. கேஷ் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ரூல்ஸை வச்சு நீங்கள் இதை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ரூல்ஸ் என்னது, டெபிட் வந்து அசெட்ஸை பண்ணணும் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை பண்ணணும். கிரெடிட் வந்து லேபிலிட்டிஸை பண்ணணும் அண்ட் இன்கம் அண்ட் கெயினை பண்ணணும். ஸோ கேஷ் இஸ் ஒன் ஆஃப் த அசெட் இல்லையா. ஸோ அதனால் அதோட பேலன்ஸ் வந்து நம்ம டெபிட்டில் இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட்டில் தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 5,33,800 வந்து நம்ம டெபிட் பேலன்ஸில் போடுறோம். நெக்ஸ்ட்டு ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேயா. ஸோ ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இங்கே ரத்னகுமார் அக்கௌண்ட் 5 lakhs. ஓகேயா. 5 lakhs வந்து கேபிட்டல்ன்றதால அது வந்து கிரெடிட் சைடில் நம்ம போடுறோம். ஓகே. கேபிட்டல்னா என்னது, லைபிலிட்டிஸில் தானே வரும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அதனால் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் சைடில் போகும். ஃபர்னிச்சர் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். அதே மாதிரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் அதை வந்து ஃபர்னிச்சர் வந்து அசெட்ஸ். ஸோ அசெட் சைடில் 6,000 போடும். தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பண்ணணுமா. ஸோ அதனால் 35,000 இதில் வந்து நம்ம இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் 35,000 வந்து இங்கே 35,000 சொல்லிவிட்டு நம்ம டெபிட்டில் காமிக்கிறோம். தென் ஜெயந்தி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயந்தி அக்கௌண்ட், ஜெயந்தின்றது யார், ஜெயந்தின்றது சன்ட்ரி கிரெடிட்டார். நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்லாம் என்னது, லைபிலிட்டிஸில் தானே வரும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ அதனால் 25,000 கிரெடிட் பண்ணிக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸோட ஆப்போசிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் டெபிட்டில் வரணும்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் வரும். ஸோ அதனால் அது கிரெடிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ். சேல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம். ஸோ அதனால் நம்ம வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் ரிட்டர்னை வந்து சேல்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம், அதனால் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். தென் எலிசபெத் வந்து 50,000 வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ் இவங்க. ஓகே. ஃபஸ்ட்டு சன்ட்ரி டெப்டார்ஸ் யார், கிரெடிட்டார்ஸ் யார் தெரிஞ்சுக்கோங்க. சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ நீங்கள் தான் கம்பெனி, உங்களோட கம்பெனிக்காக நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ உங்கள் கம்பெனியிலேருந்து நீங்கள் யாருக்கெல்லாம் சேல் பண்ணுறீங்களோ, உங்கள் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, சேல் பண்ணுறீங்க இல்லையா, யாருக்கு சேல் பண்ணுறீங்களோ அவங்க தான் சன்ட்ரி டெப்டார்ஸ். நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வாங்கியே ஆகணும். ஓகேயா. அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிரெடிட்க்கு சேல் பண்ணுறீங்க. ஓகேயா. ஸோ கிரெடிட்ஸ்க்கு சேல் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு தான் பில் ரிசீவபிள். ஸோ இது வந்து எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து வந்தாகணும் நம்மளுக்கு. தென் சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் யார், உங்களோட கஸ்டமர் தான் உங்களோட சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் யார், நீங்கள் யார்கிட்ட, நீங்கள் தான் கம்பெனி. ஸோ நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ, பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் சப்ளையர் யாரோ அவங்க தான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணணும் இல்லையா, அதுதான் பில்ஸ் பேயபிள். ஸோ பில் ரிசீவபிள்ஸ் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுன்றதால அது அசெட் சைடில் வரும். ஸோ பில்ஸ் பேயபிள் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு அப்படின்றதால அது வந்து லைபிலிட்டிஸ் சைடில் வரும். லைபிலிட்டிஸ்னால் நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புகள், அதனால வந்து அது லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ எலிசபெத் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ். ஸோ டெபிட் சைடில் பண்ணியிருக்காங்க. சன்ட்ரி டெட்டார்ஸ்ன்றது அசெட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேயா. சரி. நெக்ஸ்ட்டு சேலரிஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் அதை டெபிட் பண்ணியிருக்காங்க. டெபிட்டில் வந்து நம்ம சேலரிஸில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து க்ளோசிங் பேலன்ஸ் என்னது 7,000, அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். தென் கமிஷன் வந்து அப்படியே வெறுமனே கமிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து இன்கமாக எடுத்துக்கணும். ஸோ அதனால் இன்கம்ன்றதா கிரெடிட் சைடு. இதுவே கமிஷன் பெய்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ், அதை வந்து டெபிட் பண்ணலாம். ஸோ ஒன்றுமே கொடுக்காம வெறும் கமிஷன் அப்படின்னு இருந்ததுன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம்.
ஸோ அதனால் 2800 பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டோட்டலும் இந்த டெபிட் டோட்டலும் கிரெடிட் டோட்டலும் டேலி ஆகணும். டேலி ஆகலை அப்படின்னா அந்த பேலன்ஸ் டெபிட்டில் வருதா கிரெடிட் பேலன்ஸில் வருதான்னு பார்த்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நம்ம போட்டுருவோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் பேலன்ஸு டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது இங்கே பாருங்கள், இல்லை இதெல்லாம் வந்து டெபிட் பண்ணுவோம், இதெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சண்டே டெபிட்டர்ஸை ஏன் டெபிட் பண்ணுறோன்னா, சண்டே டெபிட்டார்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க வந்து ஒன் ஆஃப் த அசெட். ஓகே, அவங்கக்கிட்ட வந்து நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் வந்து அவங்கள டெபிட் பண்ணுறோம். தென் சண்டே கிரெடிட்டார்ஸ் இஸ் அ லயபிலிட்டி. சண்டே கிரெடிட்டார்ஸ் ஏன் லயபிலிட்டி? ஏன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா, அதனால வந்து கிரெடிட் பண்ணுறோம். தென் கேஷ் இன் ஹேண்ட் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது கிரெடிட். ஏன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னா, இப்போ பேங்க்கில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டு இப்போ 10,000 இருக்குது, ஆனால் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 15,000 ஒருத்தருக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுவே ரொம்ப நாளாக அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 lakhs கிட்டலாம் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அவ்வளோ அமௌண்ட்டு இருந்திருக்குன்னா, அப்போது அந்த அக்கௌண்ட்லேயும் மீறி ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா, இப்போ 10 lakhs இருக்குது, 10,15,000 நம்ம பே பண்ணுறோன்னா, அந்த 15,000 இஸ் ஓவர் டிராஃப்ட். அது பேங்க்குக்கு நம்ம வந்து பே பண்ணி தானே ஆகணும். நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்கும்போது பேங்க் அந்த காசை எடுத்துப்பாங்க. பட் ஓவர் டிராஃப்டாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நம்ம பேங்க்குக்கு. இப்போ 15,000 பே பண்ண சொல்லியிருக்கோம். 15,000 அக்கௌண்ட்டில் வந்து இல்லை, ஆனால் நம்ம 10,000 தான் இருக்குது, ஆனால் 15,000 பே பண்ணியிருக்கோம். இந்த 5,000 வந்து ஓவர் டிராஃப்டாக போகுது. ஸோ அதனால் வந்து அது வந்து கிரெடிட் பண்ணுறோம். நம்ம எப்படி இருந்தாலும் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு பேங்க்குக்கு. நெக்ஸ்ட் வந்து சேலரி. Salary is the expenses. The rule and the trial balance rule, debit all expenses and losses. Then debitல வந்து assets, அதாவது asset எல்லாம் debit பண்ணணுமா, அதே மாதிரி நம்ம சேலரி வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் டெபிட் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலோவ் நம்ம பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு அது ஒன் ஆஃப் த லாஸ் இல்லையா. நம்ம ரிசீவ் பண்ணால் தான் அது நம்மளுக்கு இன்கம். அலோவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது தட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் இல்லையா. ஸோ அதனால் வந்து டெபிட் பண்ணுறோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் ஒன் ஆஃப் த அசெட், அதனால் டெபிட் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் இஸ் ஒன் ஆஃப் த அசெட், அதனால நம்ம டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் வந்து 5,500 டெபிட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். டிஸ்கவுண்ட் ரிசீவ் இஸ் த இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. தென் கிரெடிட்டார்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லயபிலிட்டிஸ். கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. நம்ம கிரெடிட்டார்ஸ்னால் யார்? நம்ம யார்கிட்டேருந்து பொருளை வாங்கியிருக்கோமோ அவங்க தான். ஸோ அவங்க எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோன்றது, கிரெடிட்டார்ஸ் யார்கிட்டலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறோம்னா கிரெடிட்டார்ஸ். ஸோ நம்ம அவங்களுக்கு பே பண்ணோம் இல்லைன்னா திருப்பி, அது வந்து நம்மளோட பொறுப்பு இல்லையா. பொறுப்புனா என்னது? லைபிலிட்டி. ஸோ அதனால லைபிலிட்டி சைடில் வரதால் கிரெடிட் பண்ணியிருக்கோம் இங்கே. தென் பில்டிங் இஸ் ஒன் ஆஃப் த அசெட், அதனால் டெபிட் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக், அதுவும் நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக் அப்படின்றதால அதுவும் வந்து அது நம்மக்கிட்ட இருக்க ஒன்று. அந்த ஸ்டாக் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசெட் தானே நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து 6,000 வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நம்ம டைரெக்டாக எக்ஸ்பென்சஸ்னாலே டைரெக்டோ இன்டைரக்டோ எக்ஸ்பென்சஸ்னாலே ட்ரையல் பேலன்ஸில் டெபிட்டில் வரும். நெக்ஸ்ட் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் அது வந்து டெபிட் சைடில் வரும். தென் கேபிட்டல்னால் அது வந்து லைபிலிட்டி சைடில் வரதால் 45,000 வந்து இதில் கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க. தென் பர்ச்சேஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தானே, ஸோ அதனால் டெபிட் பண்ணியிருக்காங்க. தென் சேல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம், ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து டேலி ஆகுது. ஸோ இங்கே ட்ரையல் பேலன்ஸ் சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை, ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இல்லஸ்ட்ரேஷனில் வந்து பாருங்கள், கேபிட்டல் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். பில்ஸ் ரிசீவபிள்ஸ், நான் சொன்ன மாதிரி பில் ரிசீவபிள்ஸ்னால் என்னது? நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட், அதாவது சன்ட்ரி டெப்டார்ஸ். நம்ம யாருக்கெல்லாம் சேல் பண்ணியிருக்கோமோ, கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோமோ அவங்களாம் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்க இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாம் தான் பில் ரிசீவபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பில் ரிசீவபிள்ஸ் வந்து எவ்வளோ? 5,000. அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்?
பில் ரிசீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். ஓகேயா, அதனால் வந்து ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அசெட் தானே. ஸோ அதனால் வந்து 5000 இந்த பில் ரிசீவபிளை டெபிட் பண்ணியிருக்காங்க. வேஜஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க. ட்ராயிங்ஸ் வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறது தானே ட்ராயிங்ஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் கேல்குலேட் ஆகும். ஸோ அதனால் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. தென் பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ் அதனால 75,000 டெபிட் பண்ணியிருக்காங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது நம்மளுக்கு ஒரு இன்கம் தானே. ஸோ அதனால் அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அது நம்மளுக்கு வருது, அதனால் அது ஒரு இன்கம், அதனால் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். தென் கஸ்டம் டியூட்டினா அது ஒரு எக்ஸ்பென்சஸ். கஸ்டம்ஸ் டியூட்டினா நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம காசு கொடுப்போம் இல்லையா, அதுதான் கஸ்டம் டியூட்டி. தென் கம்ப்யூட்டர் வந்து ஒன் ஆஃப் த அசெட், அதனால டெபிட் பண்ணுவோம். தென் சேல்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம், அதனால கிரெடிட் பண்ணுறோம். தென் ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாமே நம்மளுக்கு ஒன் ஆஃப் த அசெட், ஸோ அதனால் டெபிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 4th இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். 4th இல்லஸ்ட்ரேஷன் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான், நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம்ல, அது எக்ஸ்பென்சஸ், அதனால வந்து 250 எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம், நம்மளுக்கு லாஸ்னும் சொல்லலாம். தென் கேஷ் இன் ஹேண்ட் இஸ் ஒன் ஆஃப் த அசெட், அதனால் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் ஒன் ஆஃப் த என்னது லைபிலிட்டிஸ், அதனால கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரிஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர் அசெட், அது டெபிட் பண்ணியிருக்காங்க. லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு லோன் வாங்குகிறோன்னா பேங்க்கில், அதை நம்ம பே பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா, நம்ம கடமை இல்லையா. ஸோ அதனால் நம்ம பொறுப்புகள் எல்லாமே என்னது லைபிலிட்டின்னு சொல்லுவோமா. ஸோ அதனால் லைபிலிட்டிஸ்னால் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். தென் லைட்னிங் வந்து நம்ம வந்து டெபிட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமிஷன் பெய்டு. இங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது கமிஷன் மட்டும் இருந்தது, அதனால் நம்ம ரிசீன் போட்டாச்சு. இப்போ கமிஷன் பெய்டுனே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்பென்சஸ். வெறும் கமிஷன் போட்டிருந்தாங்கன்னா அது இன்கமாக எடுத்துக்கோங்க. பட் கமிஷன் பெய்டு அப்படின்னு கொடுத்துருந்தா தட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். தென் பர்ச்சேசஸ், அது ஒரு ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம், ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பாருங்கள், அதில் வந்து இந்த சைடும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் டேலி ஆகலை. 24,000 வந்து டேலி ஆகலை. ஸோ அதனால் அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் சின்ஸ் த கிரெடிட் பேலன்ஸ் இஸ் மோர் தென் த டெபிட் பேலன்ஸ், த டிஃப்ரென்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேயா. தென் எதில் இருந்தாலுமே நீங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ன்றது டெபிட்டில் தான் வரணும்னு இல்லை, கிரெடிட்லேயும் வரலாம், டெபிட்லேயும் வரலாம். ஓகேயா. தென் தட் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி அக்கௌண்ட் சொல்லலாம், டெம்ப்ரவரி அக்கௌண்ட் தான் சொல்லுவாங்க அதை. ஓகேயா. நம்ம எப்போ வேணாலும் அந்த எரரை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும். பேலன்ஸ் ஷீட் அதாவது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அதை ஃபைன் பண்ணிட்டோன்னா ரெக்டிஃபிகேஷன் எரர் போட்டுடலாம். பட் ஃபைன் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அசட் சைட்லையோ இல்லை லைபிலிட்டி சைட்லையோ டெபிட்டில் பேலன்ஸ் வருதா கிரெடிட்டில் பேலன்ஸ் வருதான்னு பார்த்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். பில்டிங் வந்து என்னது ஒன் ஆஃப் த அசெட், அதனால் டெபிட். மிஷினரிஸ் த அசெட், டெபிட். ரிட்டர்ன் அவுட்வர்ட் இது ஒன் ஆஃப் த, இது ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா என்னது சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேயா. சேல்ஸ் ரிட்டர்னை தான் ரிட்டர்ன் அவுட்ஸ்வர்ட் இன்னொரு பேரில் சொல்கிறாங்க. ஸோ சேல்ஸ்ன்றது வந்து அந்த கிரெடிட்டா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் டெபிட். தென் பேட் டெப்ஸ்ன்றது நம்மளுக்கு லாஸ், அது நம்மளுக்கு வரவே வராத ஒரு பணத்தை தான் நம்ம பேட் டெப்ஸில் போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் அது வந்து டெபிட் பண்ணுவோம். கேஷ் இஸ் ஒன் ஆஃப் த அசெட், தென் டெபிட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம். ஓகேயா. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம வந்து கிரெடிட்டில் போடணும் அதை. ஸோ இதை வந்து இது ஆக்சுவலி இது என்னென்னா இது எரராக கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கரெக்ட் பண்ணி என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து எரர் வந்து என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீட் வந்து கிரெடிட் பண்ணணும், டெபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேயா. தென் ரிட்டர்ன் அவுட்வேர்டு வந்து கிரெடிட் பண்ணணும், அதை டெபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் அவுட்வேர்டுனா என்னது, சேல்ஸ் ரிட்டர்ன் தானே ரிட்டர்ன் அவுட்வேர்டு. ஸோ சேல்ஸுக்கு ஓகே நமக்கு முன்னேற்றம். ஸோ கிரெடிட் பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன் அவுட்வேர்டை. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்
பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஆக்சுவலி ரிட்டர்ன் அவுட்வேர்ட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறது வெளியே போகுது இல்லையா, ஸோ அதனால் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். ஸோ அதனால் அதை வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸை டெபிட் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சாரி. நெக்ஸ்ட் வந்து பேட் டெப்ட்ஸ் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. கேஷ் ஓகே டெபிட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் டெபிட் கிரெடிட்டு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட்டு. கிரெடிட்டாஸு லைபிலிட்டிஸ் அதனால கிரெடிட்டு. பர்ச்சேஸ் டெபிட் பேலன்ஸ் வரும். தென் கேபிட்டல் வந்து கிரெடிட்டில் வரும். ஃபிக்சர்ஸ் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ்னால் வந்து அசட் அதனால டெபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் இன்கம் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. டெப்டார்ஸ் என்னது அசட்ஸ் அதனால வந்து டெபிட் பண்ணிடணும். தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கினோனாலே அது இன்கம் தான் நம்மளுக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு பொருளுக்கு, அப்போ அது இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பயுமே இன்கம். ஸோ அதனால் கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாம் வந்து கிளியராக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ புக்ஸை பார்த்துக்கோங்க. இதில் செகண்ட் யூனிட்டில் வந்து அதாவது வெரி ஷார்ட் ஆன்சரில் 4th சம் இது. ஓகேயா, 11th ஸ்டாண்டர்ட் புக் வெரி ஷார்ட் ஆன்சரில் 4th சம்லேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து 4th சம்மில் வந்து டெபிட் என்னது கிரெடிட் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரேஜ் அவுட்வேர்டும் கேரேஜ் இன்வேர்டும் எக்ஸ்பென்சஸ் அதனால் டெபிட் பண்ணணும் ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும். தென் பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுறோம். பேட் டெப்ட்ஸ் லாஸ் அதனால் டெபிட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் பெய்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுறோம். ட்ராயிங்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் அதனால் ஒரு நம்ம ட்ராயிங்ஸ் வந்து எப்பயுமே நம்மளுக்கு நம்ம கம்பெனி நம்மளே எடுக்கிறோமா, ஸோ அதனால் நம்மளுக்கு அது கம்மியாகுதா, ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். தென் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதை வந்து டெபிட் பண்ணுறோம். தென் கிரெடிட் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரையல் பேலன்ஸில் என்ன பண்ணுறோன்னா சேல்ஸ் இஸ் த கிரெடிட் பேலன்ஸ். தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இது சேல்ஸ் இஸ் த இன்கம் அதனால் credit பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஒன் ஆஃப் த இன்கம். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்கம். தென் கேபிட்டல் இஸ் த liabilities. தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து கிரெடிட் பண்ணுறோம். இன்னொன்று என்ன, அந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு அந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் என்ன பண்ணுறோம், இன்கம் டெபிட்ன்றது ஒன் ஆஃப் த அசட்டை வந்து டெபிட் பண்ணுவோம் ட்ரையல் பேலன்ஸில். தென் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை பண்ணுவோம். இருங்க அந்த ரூலை நான் காமிச்சிடறேன். நான் இப்போ பாருங்கள், இந்த ரூலை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் வந்து அசட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். கிரெடிட்டை பொறுத்தவரைக்கும் லைபிலிட்டிஸ் அண்ட் இன்கம் அண்ட் கெயின்ஸ் மெயின் பிரின்சிபிள். அதுக்கப்புறமா இந்த 4th எக்ஸசைஸ் சம்மில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். அதில் வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க புக்கில். பர்ச்சேஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் எக்ஸ்பென்சஸ். பேங்க் லோன் நம்ம தரக்கூடிய பொறுப்புகள் லைபிலிட்டிஸ் அதனால கிரெடிட் பண்ணியிருக்காங்க. டெப்டார்ஸ் இஸ் த அசட் ஸோ அதனால் டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் இஸ் த அசட்ஸ் ஸோ அதனால் 35,000 டெபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம் ஸோ கிரெடிட் பண்ணியிருக்காங்க. கிரெடிட்டார் இஸ் ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸ் பிகாஸ் கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அந்த பொறுப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் 50,000 கிரெடிட்டார்ஸ் கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் ஒன் ஆஃப் த அசட் ஸோ டெபிட். கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸ் ஸோ அதனால் கிரெடிட். டெபிட் கிரெடிட் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ட்ரையல் பேலன்ஸில். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த செகண்ட் சம்மில் பாருங்கள் பேங்க் லோன். இதெல்லாம் என் கொஸ்டின்ஸ் ஏன் காமிக்கலன்னா இது அப்படியே கொஸ்டின் தான் நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போட வேண்டியதான். சரியா, ஓகே. பேங்க் லோனை வந்து நம்ம பேங்க் லோன் எடுத்தோன்னா தரக்கூடிய பொறுப்புகள் இருக்குது ஸோ லைபிலிட்டிஸ் ஸோ கிரெடிட். பில்ஸ் பேயபிள் நம்ம வந்து பில் பேயபிள் யாருக்கு பண்ணுவோம், கிரெடிட்டார்ஸ்க்கு பில் பேயபிள் பண்ணுவோமா. ஸோ பில் பேயபிள் நம்ம இப்படி தான் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே அதனால் வந்து கிரெடிட் பேலன்ஸில் போடுவோம். ஓகேயா, அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொன்ன தரக்கூடியது பொறுப்புகள் இருக்குது நம்மளுக்கு அதுக்கு தரத்துக்கு. ஸோ அதனால் கிரெடிட் பண்ணுறோம். தென் ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் த அசட். தென் கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸ் ஸோ கிரெடிட். பர்ச்சேஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் டு டெபிட். சேல்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம் கிரெடிட். டெப்டார்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த அசட். ஓகேயா, அவங்க நம்மளோட அசட் பிகாஸ் அவங்க நம்மளுக்கு தரணும், அவங்கக்கிட்ட தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 4 lakh இஸ் டெப்டார்ஸ் இஸ் அ டெபிட் சைட். பேங்க் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த அசட் ஸோ அதனால் 2 lakhs வந்து டெபிட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ரெண்டுமே டேலி ஆகணும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எக்ஸசைஸ் சம்.
அதே மாதிரி நம்ம கேபிட்டலில் வந்து கிரெடிட் பண்ணுவோம் லைபிலிட்டிஸ். ட்ராயிங்ஸ் வந்து டெபிட் பண்ணுவோம் பிகாஸ் ட்ராயிங்ஸ்னாலே நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணி எடுக்கிறோம், நம்ம பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதை டெபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லோன் பாரோட் இட் ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸ், ஸோ கிரெடிட் பண்ணுறோம். சேல்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம், அதை கிரெடிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க்குக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு 5800 வந்து நம்மளுக்கு பேங்க்கில் இல்லைனாலும் நம்ம பேங்க் மூலிமா பே பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் இருக்குது, ஸோ அதனால் வந்து 5800 நம்ம பேங்க்குக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ நம்மளுக்கு பொறுப்புகள், ஸோ அதனால் liabilities, ஸோ தட் இட்ஸ் கிரெடிட். தென் மோட்டர் கார் இட்ஸ் ஒன் ஆஃப் த அசட், ஸோ டெபிட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட். பில்டிங் இஸ் ஒன் ஆஃப் த அசட், ஸோ டெபிட். ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் த liabilities, சாரி ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் த அசட், அதனால் வந்து டெபிட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ் சம். கேஷ் இன் ஹேண்ட் வந்து என்னது அசட், ஸோ டெபிட். டர்ன்டி டெப்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த asset, so debit. Salaries is one of the expenses, so debit. Bad debts is one of the loss, so debit. Opening stock is one of the asset, so debit. Bill receivable is one of the asset. ஏன் அசட்டு? பிகாஸ் பில் ரிசீவபிள்ஸ்னால் என்னது, நம்ம டெப்டாஸ் இருக்காங்களே டெப்டாஸு, அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்க வேண்டிய அமௌண்ட்டு, அவங்க எப்படி இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும், ஸோ அது நம்மளோட சொத்து, அதனால அசட்டு, ஸோ அதனால் டெபிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட்டாஸ் ஒன் ஆஃப் த கிரெடிட், கிரெடிட்டாஸ் வந்து liabilities. ஏன் கிரெடிட்டாஸ்க்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும், அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது, ஸோ அதனால் கிரெடிட்டு. கேபிட்டல் இஸ் அ liabilities, ஸோ தட் கிரெடிட். பர்ச்சேஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ தட் டெபிட். சேல்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம், ஸோ தட் கிரெடிட். நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம். ஸோ பில் ரிசீவபிள் என்னது, நம்ம சண்டே டெப்டாஸ் கிட்டேருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட் பில் ரிசீவபிள்ஸ், ஸோ தட் இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட். 13,000 இஸ் டெபிட். பேங்க் சார்ஜஸ்னாலே அது எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் அது எக்ஸ்பென்சஸ்னாலே அது டெபிட் தான், ஸோ டெபிட். கன்வெயன்ஸ் சார்ஜஸ்னாலே அது நம்ம எக்ஸ்பென்சஸ் தான், ஸோ எக்ஸ்பென்சஸ்னாலே அது என்னது டெபிட். தூக்கத்தில் எந்த கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும், ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட் வந்து அசட்டையும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸே பண்ணுவோம், கிரெடிட் வந்து லைபிலிட்டிஸையும் இன்கம் அண்ட் கெயினையும் பண்ணுவோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம், ஸோ அதனால் கிரெடிட். கேஷ் இன் ஹேண்ட் ஒன் ஆஃப் த அசட், ஸோ டெபிட். ட்ராயிங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் ஒன் ஆஃப் த அசட்னு சொல்ல முடியாது, அது நம்ம பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறோம், ஸோ அதனால் 7,000ன்றது ஒன் ஆஃப் த டெபிட் சைடில் வரும். சண்டே டெப்டாஸ்ன்றது வந்து நம்மளோட அசட். பில்ஸ் பேயபிள் இஸ் ஒன் ஆஃப் த நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, ஓகேயா, ஸோ அதனால் இந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது, ஸோ லைபிலிட்டிஸ். ஸோ கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸ், ஸோ இது ரெண்டுமே டேலி ஆகணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6. கேபிட்டல் கிரெடிட் பண்ணுறோம் லைபிலிட்டிஸ்ன்றதால. தென் டெப்டார் இஸ் ஒன் ஆஃப் த அசட். ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ இன்கம் கிரெடிட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது நம்ம பேங்க்குக்கு பே பண்ணுறது, ஸோ நம்மளுக்கு அது வந்து லைபிலிட்டிஸில் வரதால் அதை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட்டாஸ் லைபிலிட்டிஸில் வரும் பிகாஸ் நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு. தென் ப்ரிம்சஸ் 1,46,000 இது நம்மளுக்கு டெபிட் பண்ணணும் அசட்ஸ்ன்றதால. தென் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் த அசட், ஸோ டெபிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ஒன் ஆஃப் த அசட், டெபிட் பண்ணுறோம். சேல்ஸ் ஒன் ஆஃப் த கிரெடிட் சைடில் வரும் பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். தென் ரிட்டர்ன் இன்வர்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வர்ட்னா என்னது, சேல்ஸ் ரிட்டர்ன், ஸோ அதனால நம்ம டெபிட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அலோட வந்து டெபிட் பண்ணுறோம் பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் இஸ் இன்கம், ஸோ கிரெடிட் பண்ணுறோம். வேஜஸ் இஸ் எக்ஸ்பென்சஸ், சேலரி இஸ் எக்ஸ்பென்சஸ், கமிஷன் பெய்டு இஸ் எக்ஸ்பென்ஸ், ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் இஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் டேலி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து 7th எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதில் பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் த அசட்ஸ் டெபிட் பண்ணுறோம். கேபிட்டல் ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸ் கிரெடிட் பண்ணுறோம். சேல்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம் கிரெடிட் பண்ணுறோம். சேலரிஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் பண்ணுறோம். பில்ஸ் பேபிள் இஸ் ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸ், நம்ம பே பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது யாருக்கு, கிரெடிட்டாஸ்க்கு நம்ம பே பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் கிரெடிட் பண்ணுறோம். டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் பண்ணுறோம். கிரெடிட்டாஸ் யார், ஒன் ஆஃப் த லைபிலிட்டிஸில் வரும் கிரெடிட்டாஸ், ஓகே, ஸோ அதனால் கிரெடிட்டாஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டியது, ஸோ அதனால் கிரெடிட்டாஸ் வந்து 16,000 வந்து கிரெடிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுறோம். டெப்டாஸ் இஸ் ஒன் ஆஃப் த அசட், ஓகேயா, டெப்டாஸ் கிட்ட நம்ம வாங்க வேண்டிய நிறையா இருக்குது, ஸோ அதனால் வந்து டெப்டாஸ் இஸ் அ பர்சன் வந்து நம்மளுக்கு அவங்க தான் அவங்கக்கிட்ட நம்ம சேல் பண்ணியிருக்கோம், ஸோ அவங்க ஒன் ஆஃப் த அசட் நம்மளுக்கு, அதனால டெபிட் பண்ணுறோம். கேரேஜ் இன்வர்ட்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ், டெபிட் பண்ணுறோம்.
When bill receivable and another, that is one of the asset. Okay, நம்ம சண்டே டெப்டாஸ் கிட்ட வாங்க வேண்டிய அமௌண்ட் தான் பில் ரிசீவபிள் அதனால் டெபிட் பண்ணுறோம். கமிஷன் ரிசீவ் வந்து கிரெடிட் சைடில் போடுறோம் பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம். கேஷ் அட் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த அசெட், ஸோ டெபிட் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் இஸ் த அசெட், டெபிட் பண்ணுறோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் அசெட், டெபிட் பண்ணுறோம். ரிப்பேர்ஸ் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், அதனால் வந்து டெபிட் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், இதுலக்கும் இந்த டோட்டலுக்கும் இந்த டோட்டலுக்கும் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து இங்கே பேலன்ஸிங் வந்து மேட்ச் டேலி ஆகலை. ஸோ 5000 வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த டெம்ப்ரவரி அக்கௌண்ட். நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸுக்கு நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் இருக்குமா. ஸோ அதுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணாலும் எரர் கண்டுபிடிக்க முடியல. எரர் கண்டுபிடிச்சா அது ரெக்டிஃபிகேஷன் எரர் என்ட்ரி போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சப்போஸ் முடியல அப்படின்னா அதை பேலன்ஸ் ஷீட்டில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதில் டெபிட்டில் கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசட் சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். சப்போஸ் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து லைபிலிட்டி சைடில் வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடில் வரும் பிகாஸ் தட் இஸ் அசட். சேலரி எக்ஸ்பென்சஸ் அதனால டெபிட்டில் வரும். கிரெடிட்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லைபிலிட்டி, ஸோ கிரெடிட்டில் வரும். பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த அசட், டெபிட் பண்ணிருக்காங்க. கேரிஷ் இன்வர்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்ட் ரிசீவ் ஒன் ஆஃப் இன்கம் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் அவுட்லேட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க. பில்ஸ் பேயபிள் இஸ் ஒன் ஆஃப் த liabilities because we have to pay the amount to the creditors, so that it is credited. Then debtors is 45,000. We are selling the goods to the debtors, so debtors is one of the asset of the company, so that it is debited. Then carriage hardware is one of the expenses, so that it is debited. Capital is one of the liabilities. Then returns inward also one of the expenses, so it is debited. Then discount received is that one of the income, so credited. Then trade expenses is one of the expenses இருந்தாலே அது எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரிஞ்சிச்சா டெபிட்டில் தூக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் இஸ் த இன்கம், ஸோ தட் இட் இஸ் கிரெடிட்டட். பில்டிங் இஸ் ஒன் ஆஃப் த அசட், ஸோ தட் இட் இஸ் டெபிட்டட். ஸோ ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெபிட் என்ன பண்ணணும், கிரெடிட் என்ன பண்ணணும் தெரிஞ்சாலே சாப்டர் க்ளோஸ். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் அதோட மீனிங்கை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து பர்ச்சேஸோட ஆப்போசிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் நம்ம டெபிட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட் பண்ணணும் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அதே மாதிரி சேல்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வந்து இன்கம்மை, ஸோ இன்கம்மை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்னை அதுக்கு ஆப்போசிட்டில் டெபிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சு நீங்கள் ட்ரையல் பேலன்ஸில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்னை கன்ஃபியூஸ் ஆகாமல் போடுங்க. தென் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எது டெபிட் பண்ணணும் எது கிரெடிட் பண்ணுறது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். தென் ஃபைனல் அட்வைஸ் என்னென்னா, அந்த பிரின்சிபல் மறக்காதீங்க. நான் ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாட் இஸ் த ரூல்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ், எனிதிங் வில் டேக் இட். என்னென்னா டெபிட் பொறுத்த வரைக்கும் அசெட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸ் இன்கம் அண்ட் கெயின்ஸ். திஸ் இஸ் த மெயின் பிரின்சிபல்ஸ். ஓகேயா? ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் கூட நம்ம பார்த்துலாம். ட்ரான்சாக்ஷன் ஹஸ் நாட் பீன் என்டர்ட் அட் அவ்வளோது. இப்போ ஜேர்னலில் நம்மளுக்கு என்ட்ரி ஆகலைன்னா அது லெஜரில் ஆகாது. லெஜரில் ஆகலைன்னா ட்ரையல் பேலன்ஸில் வராது. ஸோ அங்கேருந்தே எரர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் அது வந்து இங்கே எரராக நம்மளுக்கு டேலி ஆகாது. தென் ராங் அமௌண்ட் ஹஸ் பீன் மென்ஷன்ட் இன் த ஜேர்னலில் சப்போஸ் ராங் அமௌண்ட் மென்ஷன் இருந்தோன்னா அது அப்படியே லெஜருக்கு வரும், லெஜர்லேருந்து அப்படியே ட்ரையல் பேலன்ஸ்க்கு வரும், டேலி ஆகாது. தென் என்ட்ரி ஹஸ் நாட் பீன் போஸ்ட் இன் த லெஜர். ஜேர்னலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் லெஜரில் போஸ்ட் பண்ணல, ஆனால் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் லெஜருக்கு பேலன்ஸ் வச்சு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அங்கே டேலி ஆகாது. தென் என்ட்ரி போஸ்டட் ட்வைஸ் இந்த லெஜரில் 2 வாட்டி போஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் போடும்போது போடுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து டேலி ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஈஸி வே டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.